வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த சீசனின் முதல் குறும்படம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சார் வெர்சஸ் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ரஞ்சித் பக்கத்துல தான் தீபக் உட்பட எல்லாருமே போய் நின்னாங்க. அது வந்து ரஞ்சித் சாருக்கு தெரியாது, அவர் வந்து புனிதர், இவர் வந்து பிராங்க் வந்து எலிமினேஷன்ல இருக்கிறாங்க, அதனால தான் இந்த பிராங்க் பண்ணாங்கன்னு அவருக்கு சொல்லவே இல்லை அப்படின்லாம் உருட்டுனாங்க. விஜேஎஸ் அப்பயே குறும்படம் போட்டிருக்கணும், ஆனால் வாயிலே குறும்படம் போட்டார். அப்போ அவர் கிளியராக சொல்லலை. அப்பதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜேஎஸ் வந்து கேள்வி கேட்குறதுல பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக இருக்காரு, நல்லா கேட்குறாரு, அவருடைய டோனு வாய்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு. ஆனால் புரிய வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருக்குது. அது இதில் பார்த்தோம்ல, தீபக் வந்து அப்போ சார் 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 எனக்கு புரியல சார், இன்னொரு முறை சொல்லுங்கள் சார். சார் ரவீந்திரன் சார் வந்து ரஞ்சித் சார் கிட்ட சொன்னாரா சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அப்படின்னும் போது ஓ மை காட் அப்படின்னாரு. தீபக்கு நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஆள் தான், அவருக்கே லேட்டாக புரியுது, இன்னும் சிலருக்கு புரியவே இல்லை கடைசி வரை என்ன நடந்ததுன்னு. இப்போ அதை போடல, அந்த குறும்படத்தை வாயிலே போட்டாரா. அடுத்து வந்து பிக் பாஸ்ல எல்லா சீசன்லையும் பார்த்துருக்குறோம், ஒரு சீக்ரெட் டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அதை குறும்படமாக தான் போட்டு ரிவீல் பண்ணுவாங்க. இங்கே அந்த சீக்ரெட் டாஸ்க்கு, அந்த பிராங்க்கு, அதையும் போடல குறும்படமாக. இப்போ தீபக் வாயால் அந்த குறும்படத்தை போட்டார். மூன்றாவது மிகப்பெரிய ரெட் கார்டு ஆக்ட் பஞ்சாயத்து. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ராணவ அந்த பொம்மை டாஸ்கில் அடிச்சா அப்படி, இந்த எல்போ எடுத்து கன்னத்தில் அடிச்சா அப்படி, அதை வாயில் குறும்படமாக சொன்னார். அந்த குறும்படம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா போய் சேரல ஜெஃப்ரிக்கு. அவர் வந்து ஜெஃப்ரி வந்து அப்பவும் உருட்டிட்டு இருந்தான்ல, நான் வந்து அவனுடைய ஷோல்டரில் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் சொதப்பிட்டார். அந்த குறும்படம் போட்டிருக்கணும். ரயான் வந்து ராணுவ அட்டாக் பண்ண போனது, ஜெஃப்ரி வந்து அட்டாக் பண்ணது. அங்கே வந்து கதவை திறப்பேன், போகிறவங்க அனுப்பிடுவேன் வெளியே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் வார்ன் மட்டும்தான் பண்ணார். ஸோ அப்பயும் போடல. இப்போ அதே ஜெஃப்ரி ராணவ், இப்போ வந்து ராணவுக்கு வந்து அடிபட்டுருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷன் வர காரணம் என்ன? அப்போ அந்த குறும்படம் போட்டிருந்தா அவனுடைய ரியாக்ஷன் எல்லாருமே பார்த்துருந்தா அவனுக்கும் ஒரு கான்ஷியஸ் இருந்திருக்கும், மற்றவங்களும் அலர்ட் பண்ணியிருப்பாங்க, டே ஏற்கனவே இதை பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவனால் இவன் பாடி இடிச்சு தான் எலும்பு குத்துதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான், எலும்புடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராணவ் விழுறாரு கீழே. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் செக் பண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிரச்சனை இருக்குது, தசைநார் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் முதல்லையே நடிகரான்னாங்க விழும்போது, ஜெஃப்ரியும் சொன்னான், அன்ஷிதா சொன்னாங்க, இந்த சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ப்ரமோ கண்டென்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போவும் ரிவைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் அந்த சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அவங்க தான் பிக் பாஸ் மாதிரி. ஸோ அப்பயும் நம்பலை. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா 3 வாரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது டாஸ்கில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அன்ஷிதா வந்து அழுது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, நான் வந்து ஜென்யூனாக சாரி கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி சாரி கேட்டான். இப்போ ராணா கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருக்க, இந்த கடைசி வரை இந்த சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா சாரி ஒப்புக்காக கேட்டாங்க. ஏன்னா அப்போ கூட அவங்க அதுக்கப்புறமும் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள நியாயப்பட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, இங்கே வந்து மனசில் நினைச்சவங்க கூட வந்து சாரி கேட்டாங்க, வெளியில் ஓப்பனாக சந்தேகப்பட்டவங்க சாரி கேட்டாங்க, இந்த மாதிரி சந்தேகப்படல ஓப்பனாகவும் சொல்லலை அப்படிங்கிறவங்க இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி ஓப்பனாக சத்தமாக சொன்ன சௌந்தர்யா இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டாரு. மக்கள் பார்க்குறோம், மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்க வேண்டிய கேள்விகள், அதெல்லாம் யார் கேட்பா? விஜேஎஸ் தான் கேட்கணும். ஸோ நிச்சயமாக இப்போ இது குறும்பட கண்டென்ட் தான். ஜெஃப்ரி எப்படி பாடி இவர் மேலே அட்டாக் ஆச்சு, ராணுவ மேலே, ராணுவ எப்படி விழுந்தாரு அப்படிங்கிறத போட்டு காட்டி இப்போ சொல்லுங்க யாருக்கெல்லாம் வந்து சந்தேகம் இருக்குது ராணுவ நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்கணும். கேட்டால் அங்கே வந்து வேற மாதிரி சும்மாவே ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த பேக்கரி அக்கா வேற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், சம்மந்தமே இருக்காது ரியாக்ஷனுக்கும் இதுக்கும் அவங்க கேட்குறதுக்கும். அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாங்க. சார் இப்போ நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கு. ஸோ அது குறும்பட கண்டென்ட்டு, அதை போடணும். ஏன்னா ஜெஃப்ரிக்கு தனியாகவே போடணும். நம்ம தீபக்கை வேற இப்படி பிடிச்சி தூக்கி அடிக்க போனால் கடைசியில் முத்துக்குமரன் தான் வந்து காப்பாற்றின அப்படி அங்கே. ஸோ அந்த இடத்துல அதையும் குறும்படமாக போட்டால், ஏன்னா இதோட டாஸ்க் முடிய போகிறது இல்லை, அடுத்து டிடிஎஃப் இருக்குது, அதுலேயும் 2-3 டாஸ்க் வந்து ஃபிசிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை இப்போ போடணும்ல. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான குறும்படம்னா பொய்காரி, பொய் சொல்கிறா நடிகை, இந்த சீசனின் நடிகை அப்படின்னு ஜாக்லினையும் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வன்ம குடோன் அன்ஷிதா. இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல் குறும்படங்கள் போடணும். ஏன்னா தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாங்கல்ல, ஓடி போய் கேமை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு மஞ்சரியும் ஜாக்லினும் சொன்னால் நடிக்கிறாங்க 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 அப்படின்றாங்க.
மஞ்சரி அங்கேயே கேட்டிருப்பாங்க, எப்போ இப்போ என் கை உடஞ்சிச்சுன்னா அப்புறமா வந்து நான் ஜென்யூனா சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு. சரியா செருப்படி கொடுத்துருப்பாங்க. அதை விஜேஎஸ் வந்து கொடுக்கணும். என்னம்மா சாரி அது? ஃபர்ஸ்ட் ராணா வந்து நடிக்கிறான்னு சொன்னேன், அதுக்கப்புறமா வந்து நடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அழுது மன்னிப்பு கேட்டேன். நான் அப்படி யோசிச்சிருக்கூடாதுன்னு சொன்னேன். திரும்ப அந்த டாஸ்கில் வந்து அதே டாஸ்கில் மஞ்சரி ஜாக்லினை பார்த்து சொல்கிறேன், என்னம்மா அது? அப்போ சாரி கேட்டதுக்கு வந்து வேல்யூவே இல்லைல்ல, திரும்ப திரும்ப அதே தப்பு தானே பண்ணுறீங்க அப்படின்னு விஜேஎஸ் நிச்சயமாக இதை கேட்பாரு, கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை கேட்பாருன்னு தெரியும். ஆனால் குறும்படமும் போடணும். குறும்படம் போட்டால் தான் அங்கே எல்லாருக்குமே புரியும். இல்லைனா அவங்க ரொம்ப நேரம் அவங்க டிஸ்கஷன் போகிறதுனால அது பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கிறாங்களே தவிர மென்டலி ஆப்சென்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால குறும்படம் போடணும். இன்னொரு இடத்துல வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. எப்பெல்லாம் கேம் தோக்குற மாதிரி இருக்கும் இவங்க, அப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. சரி விட்டா ஓரமாக போய் உட்காரவான்னு பார்த்தா ஓரமாக போய் உட்கார மாதிரி போயிட்டு திரும்ப ஓடி வர்றது. இது வந்து ஸ்மார்ட் பிளேவா? யார் கண்ணுக்கு? அந்த சவுண்டு பேக்கரி அக்கா கண்ணுக்கு, கோமாளி அக்கா. இது வந்து ஸ்மார்ட் பிளேவா? வயிறு வலிக்குதுன்றதுனால விடுறாங்க, ஓடி போயிட்டு ஓரமாக உட்காராம திரும்ப வர்ற அட்டாக்கு அப்புறம் வந்து கழுத்தை நெரிச்சிட்டாங்க அப்படிங்கிற. அவங்க சொன்ன உடனே காலை எடுத்துட்டாங்க ஜாக்லின். ஆனால் இவங்க சொல்லும் போதெல்லாம் உடனே கேம் வந்து பிரிஞ்சிடும். தோக்குற மாதிரி சுச்சுவேஷன் அது. எப்பெல்லாம் தோக்குற மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அப்பெல்லாம் பொய் சொல்லி சொல்லி 3 இடத்துல பொய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 குறும்படத்தை போட்டு கிழிக்கணும் அன்ஷிதாவை. ஏன்னா இதை கிழிக்கலன்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற என்ன தான் பண்ணுவீங்க? வெறுமனே ஒரு வாயிலே குறும்படம் போட்டால் அவங்களுக்கு புரியவே போகிறதில்ல. இன்றைக்கி என்ன அன்ஷிதா பண்ணுவாங்க நான் சொல்லட்டுமா? நிச்சயமாக எழுந்து அந்த நடிக்கிறாங்க சொன்னதுக்கு ரோஸ்ட் இருக்குது அன்ஷிதாக்கு. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? சார் அப்படின்னு சொல்ல வந்துட்டு கண்ணில் 2 தண்ணியை விட்டுருவாங்க, ட்ராப் வந்துடும். பயங்கரமான நடிகை இல்லை அவங்க. டக்குன்னு 2 ட்ராப் வந்துடும். சொல்ல திணற மாதிரி, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இப்போ தான் புதுசாக. இதுவே உள்ளே பேசும்போது பாருங்க ஃபுல் நெகட்டிவ் அப்படிங்கிறது. நேற்று கூட பாருங்கள் அந்த ஆட்டிடியூட்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்தது. இவங்க பொய் சொல்லிட்டு அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. நடிகையா இவங்க நடிச்சுட்டு அவங்கள நடிகைன்றது. நாங்கள் தான் பார்த்தோமே அந்த டெவில் டாஸ்கில். ஐயோ கதவை திறங்கன்னு சொல்லிட்டு சீன் போட்டு ஓடினாங்கல்ல. என்னாலும் இங்கே இருக்க முடியாது, குட்டி சோத்தானா இருக்கிறாங்க அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய ட்ராமா அது. அப்பயே பார்த்தோம். பொம்மை டாஸ்கிலே இதோடைய வன்மம்லாம் வெளியே வந்துருச்சு. அங்கே மஞ்சரியை அவுட் பண்ணோன்னு சொல்லிட்டு வெறியோடு இருந்து கடைசியில் தெரிச்சு ஓடினாங்கல்ல. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னும் திருந்தல. இப்போ இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொல்லிட்டு அவங்களே அவங்கள பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. வெளியே இருக்கிற சில கோமாளிகள் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த டீமை ஃப்ராடு பண்ண டீம் அது. ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. அந்த கல் எடுத்து ஒழிச்சு வச்சது 4 கல் எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சிருக்கிறான். ஒன்று தான் வச்சேன் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு வைக்கலன்றாங்க, 1 வச்சேன்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்தா என்ன ஒவ்வொன்றா வருதுன்னு கேட்டால், ஏன் அது மாதிரி திரும்ப கேட்குறீங்க? கேட்க மாட்டாங்களா? என்னடா 1 தான் வச்சிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அது கூட கேட்கக்கூடாதான். அது கத்திக்கிட்டு வர்றான். அந்த ஜெஃப்ரி அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, சௌந்தர்யாவுடைய ஸ்டாண்டு, அது கத்திக்கிட்டு வருது. இந்த பக்கம் அன்ஷிதா கத்துறாங்க, யாருமே பண்ணலையான்னு. அந்த அக்கா இருக்காங்களே, இன்னொரு அக்கா பவித்ரா அக்கா, அவங்க ரொம்ப ஏஞ்சல்ல, அது கடிக்கிற அக்கா. கடிச்சுட்ட சரி சாரின்னு சொல்லணும். ஒரு முறை இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மஞ்சரியை கடிச்சிட்டு இருக்காங்க. 2வது முறை ஜாக்லினை கடிக்க போகும்போது தான் மஞ்சரி அதை கேள்வியை எழுப்புறாங்க, என்ன நீ கடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது என்ன சொல்லணும்? சாரி அப்படின்னு சொல்ல வரணும். அதை கூட சொல்லாம நீ வேணா கடிச்சுக்கோ, என்ன கடிச்சு விளையாடுறதுக்கு என்னது இது, நீ வேணா கடிச்சுக்கோவான். இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓரமாக உட்காரு. கடிப்பியா? வந்து ஒரு பிளேயரா நீ? முதல்ல கடிப்பியா? இதில் ட்ரெஸ்ஸுக்குள்ளே எடுத்து ஒழிச்சு வச்சுப்பாங்களாம். ஸோ இவங்களுக்கு வந்து குறும்படம் போட்டால் மட்டும்தான் புரியும். அதை போடணும். மக்களும் அதை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். தயவுசெய்து போடுங்க சார், விஜய் சார் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. நிச்சயமாக ரோஸ்ட் இருக்குது, ஹெவியாக இருக்குது. அந்த நடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸ்கிரிப்டில். அது ஸ்கிரிப்டில் இருக்கோ இல்லையோ விஜய்ஸ் அதை சேர்த்துருவார். ஏன்னா இத்தனை நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம்ல விஜய்ஸை பிக் பாஸில். ஸோ நிச்சயமாக அது இருக்கும். அன்ஷிதா கிட்ட அதை கேட்பாரு. அதே போல் ராணவ் நடிக்கிறான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புறீங்க? இப்போவும் சௌந்தர்யாவுக்கு ரோஸ்ட் இருக்குது. ஏன்னா கடைசி வரையும் அவங்க அந்த ஸ்டாண்டில் தானே நிற்கிறாங்க. அது தப்பு இல்லைன்னு வேற சொல்கிறாங்களே. எனக்கு தோணுது, அவங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்களாம். ஆனால் அப்படியே பாருங்கள், சாச்சனா வந்து இவங்க அழுறது ஃபேக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா, ஐயோ இந்த சின்ன பொண்ணுக்குள்ளே இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுவாங்களாம். எவ்வளோ பெரிய டுபாகோர்கள், கோமாளிகள் இவங்கெல்லாம் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னாவே அது வந்து ஒரு டாஸ்கில் பெரிய விஷயமாயிடும். குறும்படம் போடுவார் கமல் சார். இங்கே எக்கச்சக்கமாக பொய்யை சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கிழிக்கிறேன்னா குறும்படமாக போட்டு கிழிச்சாதான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட்டுட்டு நான் வாயிலேயே போடுறேன் குறும்படம் போட்டாருன்னா நல்லா இருக்காது. ஸோ விஜேஎஸ் இந்த முறையாவது அந்த கிரியேட்டிவ் டீம் மாறிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, தயவுசெய்து அந்த கிரியேட்டிவ் டீம் குறும்படம் போடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறத தவிர நம்மக்கிட்ட வேற என்ன இருக்குது? ஹெவியாக ரோஸ்ட் மட்டும் இருக்குது நிச்சயமாக.
குறும்படமும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.